பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்துல மோகன்லால் நடிச்சு வெளிவந்த படம் தான் எம்புரான். அதாவது L2. இந்த படம் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த லூசிஃபர் படத்தோட செகண்ட் பார்ட் லூசிஃபர் L2 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே, அதாவது தியேட்டர்ல வெளியாறதுக்கு முன்னாடியே சுமார் 400 கோடிக்கு வர்த்தகம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 2 டேஸ் ஆச்சு. இப்போ 100 crores வசூலிச்சிருக்கு. இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தை தொடர்புபடுத்தும் காட்சிகள் வந்து படத்துல நிறைய இடம் பெற்றிருக்கு. முதல் காட்சியே அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய வில்லன் கதாபாத்திரத்துக்கு பால்ராஜ் பட்டேல் என்கிற பாபா பஜ்ரங்கி என்று பெயரிட்டிருக்காங்க. சோ இந்த பெயர் பாத்தீங்கன்னா பஜ்ரங் தள் அமைப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்துத்வா வலதுசாரி அமைப்பு இருக்கு இல்லையா, பஜ்ரங் தள், அந்த அமைப்போட முன்னாள் தலைவரான பாபுபாய் பட்டேல் என்கிற பாபு பஜ்ரங்கி இந்த பெயரை நேரா தொடர்பு படுத்துற மாதிரி இருக்கு. 2002 குஜராத் கலவரத்துல 97 முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட வழக்குல இவர் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டாரு. அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. பாபு பஜ்ரங்கி அப்படிங்கிற இந்த பெயரோட நேரடி தொடர்பு இருக்கிற வில்லன் பெயரான பாபா பஜ்ரங்கி இந்த படத்தோட பொருந்தி போகுது அப்படிங்கறனால இந்துத்துவ அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாம பல காட்சிகள்ல நேரடியா சில வசனங்கள் மத வெறுப்பை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லிட்டு வராங்க. இதனால எம்புரான் படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதாவது 17 இடங்கள்ல காட்சிகள் நீக்கப்பட உள்ளதா இருக்குது. காட்சிகள் நீக்கப்படலாம், அப்படி இல்லைன்னா சில இடங்கள்ல மியூட் பண்ணப்படலாம். அதாவது ஆடியோ வந்து மியூட் பண்றாங்க. இந்த சர்ச்சை தொடர்பாக படத்தோட லீட் ஆக்டரான மோகன்லால் பேஸ்புக் பக்கத்துல வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது லூசிஃபர் படத்தின் 2ஆம் பாகமான எம்புரான் படத்தில் வந்துள்ள சில அரசியல் மற்றும் சமூக கருத்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் பலருக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதை அறிந்தேன். ஒரு கலைஞனாக என்னுடைய எந்த படமும் எந்த ஒரு அரசியல் இயக்கம், சித்தாந்தம் அல்லது பிரிவினர் மீது வெறுப்புணர்வை கொண்டிருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துவது எனது கடமை. எனவே எனது அன்புக்குரியவர்களுக்கு ஏற்பட்ட துயரத்திற்காக நானும் எம்புரான் குழுவினரும் உண்மையிலேயே வருந்துகிறோம். மேலும் அந்த பொறுப்பு இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் உள்ளது என்பதை உணர்கிறோம். படத்திலிருந்து இது போன்ற காட்சிகளை கட்டாயமாக நீக்க முடிவு செய்துள்ளோம். கடந்த 4 தசாப்தங்களாக எனது திரையுலக வாழ்க்கையை உங்களில் ஒருவராக வாழ்ந்து வருகிறேன். உங்கள் அன்பும் நம்பிக்கையும் மட்டுமே எனது பலம். அதைவிட மோகன்லால் யாரும் இல்லை என நம்புகிறேன் அப்படின்னு Facebook பேஜ்ல வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அந்த 17 இடங்கள்ல காட்சிகள் நீக்கப்படவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில சென்சார் செய்யப்பட போது ஆடியோ மியூட் பண்ணப்படலாம், இல்ல காட்சிகள் நீக்கப்படலாம். இப்படி சென்சார் செய்யப்பட்ட அந்த திரைப்படம், அதாவது புதிய வெர்ஷன் வந்து ஏப்ரல் 2 அல்லது 3 தேதிகள்ல திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட அப்டேட். இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்களா? இந்த படத்தோட அன்சென்சார்ட் வெர்ஷனை சப்போஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதற்கு முன்னவே நீங்க போய் தியேட்டர்ல பார்த்துறது நல்லது. ஸ்டே டியூன்ட்.